கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள்ளிருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்தராங்க. தஞ்சாவூர் திருமண கோலம். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டுமா? வாப்பா. யாருக்கு? வாங்க. கால் வந்துட்டுவோமா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன். வாமா, என்ன வேணும்? கண்ணை முடிக்க. அம்மா, ஏன் நீ வந்து நிற்கிற? கேட்டு பார்க்குறேன். மாரியம்மாள் எங்கே இருக்கா? கும்பிடுறீங்களா? நாகம் சம்பந்தமான புற்று தெய்வம் எங்கே இருக்கு? அந்த நாகம்மன் கூட வாரா. ஏன்னு கேட்டேன். சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தோஷத்தை இம்முறையில் நீக்கி தை மாதத்துக்குள் கூட கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் போயிருங்க. சொந்தமில்லை பந்தமில்லே அந்த நாளிலே. வாங்க. சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லைன்னு சாமி சொல்லிடுது. அதான் சொந்தமில்லை பந்தமில்லை அந்த நாள். அசலில் மாப்பிள்ளை வாராரு. இவன் மனதில் எந்த குழப்பமும் பெறாமல் கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி வச்சா போதுங்களா? அப்படியா? டீ கடை எங்கே இருக்கும்? வீட்டு பக்கத்தில் டீ கடை இருக்கும். அந்த முக்கில் உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. புரியுதா? அதில் ஒருத்தனுடைய உதவியால் உங்களுக்கு 4 ஜாதகம் வரும். அதில் ஒரு ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். முருகப்பெருமானுடைய பேருடையவனாக இருப்பான். வெற்றியுடன் நடக்கும். வருக. கருப்பசாமிக்கு மணக்கோலம் பெற்று மங்கள வாழ்வு பெற்று பிள்ளை பொம்பளை பிள்ளை பெற்று மாரியம்மாள்னு பேரை வச்சு ஆனந்தத்தோடு வருவாய். புளியரை கருப்பசாமிக்கு அரோகரா. சாப்பிட்டு போனோம். ஹரஹரையாக போகக்கூடாது. கடன்பட்டு மன உபாதை அடைந்த செல்ல மக்கள் வாங்க. தம்பி, நீ எந்த ஊர்? அது கிடையாது, அப்படி கூப்பிட மாட்டோம்ல. நான் தஞ்சாவூருக்கு நேராக போய் இறங்கியிருக்கேன். எப்படி போய் இறங்கியிருக்கேன்? நேராக போய் இறங்கியிருக்கேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் காய்ச்சி குலுங்கிய மரம் இன்னைக்கு கிளை வேறு கனி வேறு பூவேறு என்று பிரிந்து செல்வங்களை எல்லாம் இழந்து மனவேதனை அடைந்து இன்னும் இருப்பிடமும் பறிபெயருமோ என்ற துயரம் தாங்காத நிலைகளில் என்னையை பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. இந்த கடன்களை தீர்த்து வளமாக வாழ வைக்கிறேன். வேறு என்னப்பா வேணும்? அவன் வேலை அவனுக்கு அரசாங்க வேலை தான் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லு. வெற்றி அடைஞ்சு தரேன், காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வா. அடுத்த உத்தரவில் உன்னை பற்றி பேசுவோம். நல்லா இருங்க மக்கா. சாப்பிட்டு போங்க. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பக்கத்தில் புதுக்கோட்டை. மன்னவனே அழலாமா, என்னுயிரை தரலாமா, என்னுயிராய் நீ இருக்க, உன்னுயிராய் நான் இருக்க. மன்னவா மன்னவா. ஏமா ஏமா, நான் தான் கூப்பிடுறியே. கருப்பசாமி, என் பொண்டாட்டி வீட்டில் இருந்து விவாகரத்தும் ஆக மாட்டுக்கு அடுத்த வாழ்க்கையை எனக்கு அமைக்கவும் முடியலை. வீணா குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கனே, அதுக்கு என்ன வழி வச்சிருக்கிய அப்படின்னு ஒருத்தங்க கேட்கா. நீந்தானா? வா. என்னவன்? ஏய் தம்பி, யாட்டில் ஏமாத்த 2 கால் விடா.
அது கோர்ட்டில் முடிக்கணுமா வீட்டில் முடிக்கணுமா? ஆ, அவங்க முடிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களப்ப, அதுக்கு என்ன செய்கிறது? ஓ, அப்படி ஒரு கதை வச்சுருக்கியா நீ? கால் வந்துட்டு வா, கெட்டிக்காரனாக இருக்கியப்பா. அவளே வந்து இருக்கணும்னு சொல்கிறா, ஏற்றுக்கிடுவோமா? அப்போ வர வச்சுருவோமா? அப்போ நான் தான் முடிவு சொல்லணும், வர வச்சுருவோன்னு ஏற்றுக்கணும்ல. அப்போ நீ தான் முடிவு எடுக்கணும். வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வைப்போம். ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க? ஆ, இவர் வாழ்க்கையை வேணும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது தானடா முடிவு. அந்த விளக்கத்தை தானடா நான் சொல்லுதேன். ஏன் இஷ்டத்திலையா சொல்லுதேன்? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் எல்லாம் தெளிவான விடைகளாக கிடைக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் நடக்கும். சென்று வா மகனே, வென்று வா, உணவருந்தி செல்வாயாக. கர்பசாமி, என் பிள்ளையனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவும் வரமும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? அக்காவா? என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. ஏக்காங்க வா. என்ன காளியாத்தா வராள? எங்கே இருக்கா? அப்படியே கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை பேர் என்ன பேர்? உட்கார். கல்யாணத்துக்கு கேட்டியா? சம்மதிக்காளா? ஏம்னு கேட்டியா? ஏற்றுக்கிடுவியா நீ? ஏற்க முடியாது. முடிவு எடுக்கிறியா? தெளிவாக இருக்கியா? பிள்ளைய மாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பிரியங்கா பிரியப்பட்டிருக்கிற, அதை நடத்தணுமா வேண்டாமா? வா. பொம்மியும் வீரனும் யானைக்கு மேலே ஓடி போயிட்டாங்க. அதை மாதிரி ஒரு பிளான் இருக்குது. உங்களையெல்லாம் மீறி போயிடணுங்கிற எண்ணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி போக விடாமல் தடையை போட்டு உன் மடியில் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன, பௌர்ணமிக்கு நாள் வந்து சேரு, வெற்றி உண்டு. போய்தான் இந்தா, இது மணக்கும். அதுபோல் நறுமணமே உன் வீட்டில் இருக்கும். சென்று வா. ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாகி விட்டார் ஐயா. கர்பசாமிக்கு கல்யாணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்க, அதுக்கு என்னையா செய்ய முடியும்? யாரையா அப்படி கேட்டு வந்திருக்கா? வாங்கண்ணே, சோமா இருக்கீங்களா? பிள்ளை எங்கே கட்டி கொடுத்துருக்கிய? எங்கே கட்டி அனுப்பிச்சு கொடுத்துருக்கு? அப்படியா? எப்படி இருக்காவே? ஆ, கால் வந்துட்டு வாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. அது யாரு? என்ன வேணும்? வசந்த மாளிகை படம் பார்த்தியா? பார்த்தியா? உனக்கு வேதனையாக இருக்குது, நான் வேடிக்கையாக பேசணும்னு நினைக்கிறியா? அவனை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக பேச விரும்பலை. அவனை திருத்தி வீடடங்கி இருக்க வைக்கிறேன். சரிண்ணா? மற்றவர்களோடு எந்த பழக்கமும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்து விட்டால் போதுமில்ல. கால் வந்துட்டுவாங்க. நான் படித்த பாட்டை நீங்கள் புரியலை, அதுக்கு ஏன் என்ன செய்வான்? ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜா, இன்னொரு இடத்துக்கு ராஜாவாக இருக்கான். இந்த வீட்டு ராஜா. நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? பக்கத்தில் வாங்க. இந்தா, இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் இருக்குது. இதுக்கடையில் வீட்டுக்குள்ளே மன ஒருமைப்பாடு இல்லை.
ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் பிள்ளையை விட்டுட்டு நான் செத்து போயிட்டுமான்னு நினைக்கேன் ஐயான்னு சொல்லி நீ ஓயாமல் மனத்தை வந்துக்கிடுறியான். ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை நடக்கக்கூடாது என்று சொல்லி உன் வீட்டுக்காரனை திருத்தி தாரேன். பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வெற்றி உண்டு. தாலியை கழுத்து எந்த கோயிலில் போடணும்னு நினச்சிங்களா? மா இங்கே நினச்சிங்க. கர்மசாமிக்கு இந்தாப்பா சந்தோஷமா இருக்கு. பணம் கொடுத்துருக்கேன் திருப்பிடு. இந்த அப்படி சந்தோஷமாக வருவேன். இப்போ நல்லா இருச்செல்லாம் போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இஸ்லாமிய மக்கள் இன்பமே உந்தன் பேர் பெண்மைய என் இதயக்கனி. முக்காடு எடுத்துக்காங்க. இங்கே வந்து அங்கே கும்பிடணும் கூத்தாடணும் எல்லாம் தெரியுங்களா? அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டால் தான் அங்கே வரணும். தப்பாக நினச்சிடக்கூடாது. காலன்ட்டாங்க இல்லை கரெக்ட். மனமே முருகனின் மயில் வாகனம். வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் கடனை நான் தீர்த்து தந்துடுவேன். உங்கள் தொழிலுக்கு தடை போட்டிருக்கு. உங்களில் ஒருவன் தான் உங்கள் தொழிலுக்கு ஓதல் முறைகள் வச்சு உங்கள் தொழிலை தடை போட்டு 3.25 ஆண்டுகளாக பொருள்கள் இழப்பு, பண நஷ்டம், உடல்நிலை கோளாறு, புரியுதா? அடுத்த தொழிலுக்காக எங்கேயும் போக முடியாத தடங்கள் இவைகள்லாம் நடக்கு. கொடுத்த பணம் திரும்பி வராத வேதனை இவைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையை ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான மண்ட கோளாறும் இருக்கும். காலில் வந்துட்டு வாங்கோ. இதெல்லாம் பிறகு போடணும். அங்கே நின்னுங்க. இந்தாப்பா தொழிலை உருவாக்கித்தாரேன், கடன்களிலிருந்து மீட்டித்தாரேன். 28 நாட்கள் அவகாசத்தில் தொழில் தொடங்குவாய். வெற்றி உண்டு. வாமா, வேறு என்ன வேணும்? 100 கேள்வி கேட்டுக்கா. நிச்சயமாக அதான் 28 நாள் சொல்லியிருக்கேன். நீ தான் புரியலதுக்கு நான் என்ன செய்வேன்? கடையை வச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, என் போட்டா போட்டுக்கா, அசத்து போ. போட்டாவை ரகசியமாக உள்ளே வச்சு கும்பிட்றா. ஜமாத்திலேருந்து பேசிடுவாங்க. போய்ட்டு வாங்கோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மன்னார்குடி. யாருப்பா? மன்னார்குடி. மன்னார்குடி பக்கத்தில் மன்னார்குடி. திருவாரூர் ஏரியா மன்னார்குடி. வாமா. வணக்கம் பல முறை சொன்னேன். அடுத்த உத்தரவு மார்த்தாண்டம். என்ன வேண்டும் மகளே? நான் சொல்ல நீ கேட்பியா? யார் சொல்ல நீ கேட்ட? இதுவரை யார் சொல்லையும் கேட்கலையே. உன் இஷ்டப்படி கலத்தி கொடுத்தியே. இப்போ ஊறுகாய் வாங்கி கையில் வச்சிருக்கிய. காலில் வந்துட்டு வா. பேவுள்ள உன்னைய நான் காப்பாற்றுறேன். உன்னைய நான் பார்த்துக்கிடுறேன். யாரையும் நம்பாம நம்பிக்கையை உன் மகத்தில் உருவாக்கி அன்பு வைப்பது போல் ஏமாற்றி உன் நகையை பிடுங்கிட்டு போயிட்டான். அந்த மனத்தை மாற்றி இப்போ பொருள் வேணுமா, ஆள் வேணுமா? பக்கத்தில் வா. அப்போ இனிமே நீ அவங்கள நம்ப மாட்டிய. இந்த அப்படி பணமும் தந்தாச்சு, நகையும் தந்தாச்சு. சந்தோஷமா இரு. இந்த புண்ணியமாக இரு. வயிறார சாப்பிட்டுட்டு போ. கர்மசாமிக்கு பொல்லாத கடன்களிலிருந்து என்னை மீட்ட வேண்டும் இறைவா என்று கேட்டு வந்தாள் பெண்ணடியாள். காலில் வந்துட்டு வரலாம். உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். அப்படி ரோட்டில் நின்று இப்படி பார்த்தேன். கொஞ்சம் தென்னை மரமாக தெரிஞ்சுது. சுடமாட சாமி எங்கே இருக்கிறாரு? அதான் நிறைய மரங்களாக தெரியுது. அந்த இடத்துல இருக்காரு. எசக்கியம்மா எங்கே இருக்கா? இடது பக்கத்தில் பார்த்தேன். ஒரு சர்ச்சு தெரிஞ்சுது. அது எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வா மகளே.
சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. பெற்ற செல்வங்களெல்லாம் பேணி காக்காமல் கரை கடந்த வெள்ளத்தைப் போல எல்லா பணங்களும் நஷ்டமாயிடுது. நம்பிக்கை துரோகத்தால் மனவேதனையும் துயரமும் அடைந்தாய். கிரகத்தின் சூழ்நிலைகளால் உயிருக்கு ஆபத்தான வேதனைகளையும் நீ சுமந்து விட்டாய். ஆனால் இப்போ வருமானமும் குறைஞ்சி போச்சு, கடன்கள் கூடி போச்சு. பிள்ளைக்கும் நல்வாழ்வு வேணும், உங்களை கடன்லேருந்து நாம் மீட்டவும் செய்யணும். கரையில்லாத தடாகத்தில் விழுந்தது போல் கண்ணீர் வடிக்கிறீர்கள். கை கொடுத்து காப்பேன் கருப்பசாமி. கால் வந்துட்டு வா. யாருன்னு கேட்போம். கேரளாவிலிருந்து ஒரு நண்பன் உன்னை உதவி செய்வான். என்ன கண்ண முடிக்கா? நடக்கும். இந்தாம்மா, அதிர்ஷ்டமாக செல்வம் கிடைக்கும், கடன்கள் தீரும், ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். உன் மகனுக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும். சென்று வருக. அடுத்து வெற்றியாக்குவோம். கவலைப்படாமல் இருங்க. கருப்பசாமிக்கு தொழிலால் பாதிக்கப்பட்டு கடன்பட்டு வந்த மகன். யாரடா தம்பி, என்னடா தொழில்? வராகி அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? காளியம்மன் இருக்கு. வராகி அம்மன் கோயில் புதுசாக உருவாக்குனாங்களாடா? கால் வந்துட்டு வா. பசுமாடு இதுக்கு முன்னால் வச்சுருந்தீங்களா? பசுமாடு வச்சுருந்தீங்களா? ஒரு பசுவின் கன்று சிவன் கோயிலுக்கு கொடுக்கணும். ஒன்று மாடா கொடு, என்ன கன்றுனா வளர்ந்ததை கொடுக்கணும். தாயை பிரித்து கொடுத்த பாவம் நம்மளை சேர்ந்துடக்கூடாடா. பசுவே கொடுத்துரு, அதான் நல்லது. கொடுக்கிற சிவாலயம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் ராமேஸ்வரமாக இருக்க வேண்டும். புரியுதா? 2.25 ஆண்டுகளாக உன் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். பணமும் இழந்து இப்போ கடன்பட்டு இருப்பேன். வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை கோளாறு சம்மந்தமான மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. வருகவே இறைவா எந்தன் தலைவா. அடுத்த ஆவணிக்குள்ள வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் தாரேன், பணமும் தந்துடுறேன். இந்தா உன் கடன் தீரும். மாதம் ஒரு முறை என்னை காண்பாயாக, மகிழ்ச்சியும் அடைவாயாக. சென்று வா மகனே. கருப்பசாமி, என் பையனுக்கு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக எனக்கு ஒரு செய்தி தேவைப்படுகிறதுன்னு யாரோ கேட்குறாங்களே. பையன் மகனை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கா? எங்கடா இருக்கான் உன் பையன்? பாஸ்போர்ட் எடுத்துட்டானாடா? பிளேன் சத்தம் கேட்டுச்சு பார்த்தியா? கால் வந்துட்டு வா. ஹோட்டல் இருந்தால் உமக்கு என்ன? சரி, ஏன் உதட்டா ஹோட்டல் அதில் தெரியுமா? எதில் வாப்பா. இங்கேயே தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய பொருளாதார வசதிகள் சூழ்நிலைகள் இங்கே இல்லை. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கியா? நான் விபூதி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கெட்டிக்காரேண்டா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பகவதி அம்பாள் தரிசனம் பார்க்கணுமே, எங்கடா இருக்கா? கும்பிட்டியாத? உன் வீட்டு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் அந்த தாயை பற்றி நான் பேசினேன். நீ கண்டுக்கிட்டதே இல்லையே. கால் வந்துட்டு மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவுன் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். வாப்பா,
பழனிமலை முருகன் இங்கே வராரு, அவரை பற்றி உனக்கு எதுவும் ஆசை இருக்காடா? சொல்லி தொலையன். எந்த ஊர் கோயிலுக்கு போகிற? முருகன் கோயிலுக்கு போகலா? அதுதான் மனம் என்னும் கோவிலினே மனத்துக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருக்க. அவனை தூக்கி காவடிகள் கோடி கோடியாக போகுது. நீ ஒரு முறை போயிட்டு வர வேண்டாம்? இன்னும் என்னடா நினப்போடு நிற்கிறே? கால் வந்துட்டு வா. வாழ்வுக்கு துணை இருக்கும், அவடி வேலுக்கு மனம் இருக்கும், அவன் காலுக்கும் விழி இருக்கும், அது கருணையின் வழி பிறக்கும். பார்த்தியா முருகனுடைய பெருமையை பார்த்தியாடா? அவருடைய காலுக்கு கூட கண் இருக்குது. யார் என்னையை தேடி வருகிறார்கள் என்பதை உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வான். நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டும் வடிவேல் அவன் கையில் இருக்கிறது. காக்கும் கருணையோ இந்த கருப்பசாமிகிட்ட இருக்குது. 1.25 ஆண்டுகளாக தொழிலை பற்றி சிந்தித்து மன வருத்தப்பட்டு இருக்கிற பணம் தேஞ்சிதை தவிர முன்னேறலை. நீங்கள் உண்மையா? ஒரு இடத்தை பற்றி சிந்தனையால் பேச்சுவார்த்தையால் மனம் குழம்பியிருக்குமே தவிர முடிவு கிடச்சிருக்காது. உண்மையா? வீட்டில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன மை மருந்து போட்டிருக்காங்களா அல்லது மந்திரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கும், விட கிடைக்காது. இப்போ உன் பிள்ளைய பார்த்தேன். இந்தியாவில் தொழில் பார்க்கக்கூடிய பொருளாதார அமைப்பு குறைவு. ஆனால் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவான். 3 வருஷம் இருந்து வரல ஒரு 40 லட்ச ரூபா கொண்டு வருவான். அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிப்போம். கால் வந்துட்டுவான். வாப்பா, கண்ணமுடி பிரார்த்தனை பண்ணி உட்காரு. என்னைய இந்தா மகனே, செல்வ சிறப்போடு இருப்ப. உன் மகன் வெளிநாடு சென்று சிறப்பாக வருவான். நைட்டு இனிமே போக மாட்டான். வீட்டில் கட்டி போட்டுருக்கேன். போ. அந்த பாக்கெட்டில் என்னடா இருக்கு? அந்த டப்பாவில் என்னடா இருக்கு கீழே? இல்லை அந்த கருப்பு கலர் டப்பாவில் அந்த 8 போட்டிருக்கலாம். 8ஆம் நம்பர் சனி பகவானுடைய நம்பரு. போயிட்டு வா. புரிஞ்சிருப்பிய? சுவாமியே போ, திருத்திடுவோம். போ போ போ. ஐயா, எங்கள் வீட்டில் எதுவும் மரணம் நடந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. சாவரியா வீடில்லை, மண்மிதியா பாதமில்லை, கண்விழியா காட்சி இல்லை. எங்கள் ஆத்தா சோமுலாம கிடக்கா.